சாப்பிடுவாங்க. மணிமேகலையில் இருக்கிற ஆபுத்திரன் கதையை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அவங்க வந்துட்டு யாகம்னாலே அதான், பசு வெட்டி போடுறது, குதிரை வெட்டி போடுறது, மனுஷங்களை வெட்டி போடுறது எல்லாமே அவங்க பண்ணிட்டு இருந்த ஒரு காலகட்டமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார், அசைவம் சாப்பிடாதவங்க ஒரு பிராமணனாகவே இருக்க முடியாதுன்னு சுவாமி விவேகானந்தர் பேசுனதெல்லாம் இன்றைக்கும் இருக்குது, தேவைப்படுறவங்க எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ இங்கே அவங்க ஸ்டெப்பி புல்வெளி மக்கள் வர்ற காலகட்டத்தில் அந்தனருங்கிற ஒரு மரபு இருந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு அசைவம் சாப்பிடாதவங்களா இருந்தாங்கன்றது தான் வந்துட்டு வள்ளுவர் பதிவு பண்ணுறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மரபுக்கு உள்ளே போகணுன்றதுக்காக தங்களுடைய அசைவ பழக்கத்தை முற்றிலுமாக கைவிடுறாங்க. கைவிட்டுட்டு அவங்க கூட போய் அவங்க கலக்கிறாங்க. அப்போது ஒரு மேலே ஒருத்தன் உயர்வாக இருக்கான், அவனுக்கு வந்துட்டு சாதி மத பேதம்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் யாராக வந்தீங்கன்னாலும் அந்த ஒழுக்கத்தை நீங்கள் பின்பற்றுனீங்கன்னா நீங்கள் மேலே போயிடலாம். ஏன்னா சிவபெருமானை நம்ம அந்தனன்னு சொல்கிறோம். ஆமாம் இல்லைங்களா? அப்போ அந்த நிலைமைக்கு இணையான ஒரு மனித நிலைன்றப்போ இவங்க வந்து அவங்க பழக்க வழக்கங்கள்லாம் மாற்றிக்கிட்டு தமிழர்களுடைய பழக்க வழக்கங்களை ஏற்றுக்கொண்டுட்டு இவங்க வந்து அந்தனர் மரபுக்குள்ளே கலந்து ஒரு கட்டத்தில் அந்தனர்னா நாங்கள் தான், மற்றவங்க இல்லைன்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வராங்க. இல்லைங்களா? ஆனாலும் கூட அந்த மரபுல முன்பாகவே இருந்த தமிழர்கள் வந்து இருப்பாங்கல்ல, அவங்க வந்து முழுவதுமாக வெளியேறலை. என்ன ஆகுதுன்னா தமிழர்களும் ஆரியர்களும் கலந்த ஒரு மரபாக அந்த அந்தனர் மரபுங்கிறது உருவாகி அதில் வந்துட்டு இந்த ஐயர் ஐயங்காரெல்லாம் வந்துட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க. இதில் என்ன ஒன்று நடக்குதுன்னா, இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து இப்படி வந்து அந்த அந்தனர் மரபுக்குள்ளே போன மக்கள் இருக்காங்கல்ல, இவங்க வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே வெற்றிகரமாக வர்ணாசிரமத்தை கொண்டு வர முடியலை. ஏன்னா வந்துட்டு உனக்கு வந்துட்டு ஒரு எண்ணம் இருக்குது, இந்த மக்களுக்கு வந்து ஒரு எண்ணம் இருக்குது. நீ வந்து கலக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா இவர்கள் எண்ணம் வெற்றி பெறுவதற்கு பதிலாக இவங்க இந்த மக்கள் கூட கலக்கிறாங்க. நீங்கள் சங்க இலக்கியத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்ப்பன மகனே எழுதா கற்பினின்னு சொல்லுவோம்னா அவர் உனக்கு எழுத முடியாத உன் மொழியில் ஏதாவது இருக்கா சொல்ல எனக்கு அப்படின்ட்டு தமிழர்கள் வந்து இயல்பாக பழங்கியிருக்காங்க. அதே மாதிரி வந்து வேள்வி செய்யாத பார்ப்பனர்கள் வந்துட்டு சங்க இருக்கிற வேலைக்கு போயிருக்கிறாங்க, மீன் பிடிக்கிற வேலைக்கு போயிருக்கிறாங்க, ஏவல் வேலைக்கு போயிருக்கிறாங்கன்றதுலாம் சங்க இலக்கியத்தில் குறிப்பு இருக்குது. தென்னாட்டில் நம்ம வந்துட்டு அவங்களுடைய மரபை அவர்கள் பின்பற்ற பெரிய அளவில் அனுமதிக்கலை. ஆனால் வட இந்தியாவில் என்ன நடக்குது அப்படின்னா இவருடைய கை ஓங்குது. புத்தரோட காலத்துக்கு முன்பாகவே வர்ணாசிரமம்னு ஒன்று வருது.